இப்போ நம்ம காராமணி தோரன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம 1/4 கிலோ காராமணி காயை எடுத்துக்கலாம். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அது 2 அல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை லேசாக ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சிருக்கிற இந்த காராமணி காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப குயிக்காகவே குக் ஆயிரும். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சு குக் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் இதில் ஊற்றக்கூடாது. நம்ம அப்படியே தான் குக் பண்ணணும். அப்பப்போ அதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்து அதை ஒரு 2 சுற்று சுற்றிடலாம். இல்லைனா நீங்கள் 1/2 கப் தேங்காய் துருவலும் எடுத்துக்கலாம். இப்போ அது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 3 பல் பூண்டு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 5 சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 5லேருந்து 7 சிகப்பு வத்தல் உங்கள் காரத்துக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொரப்பாக அரைச்சிடலாம். தண்ணி விட வேண்டாம், அப்படியே கொரப்பாக அரைச்சா போதும். இப்போ இந்த காராமணி குக் ஆகிடுச்சு. இது குக் ஆனதுக்கப்புறம் கலரே வந்து இந்த மாதிரி டார்க் கலராக சேஞ்ச் ஆயிரும். இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் கலவை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ணிடலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான காராமணி காய் தோரன் ரெடி. இது சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருந்தால் புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.